வணக்கங்கள். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது எனலோ ஹோம்ஸ் 3 படத்தோட ரிவ்யூ. இந்த படத்தோட டைரக்டர் பிலிப் பேரண்டினி. இவர் இதுக்கு முன்னாடி பாய்லிங் பாயிண்ட், அக்யூஸ்ட் மாதிரியான படங்கள் எடுத்திருக்காரு. அண்ட் லாஸ்ட் இயர் ரிலீஸ் ஆன அடலசன்ஸ் நெட்ஃபிளிக்ஸ் சீரிஸும் இவர் தான் டைரக்ட் பண்ணியிருந்தாரு. பட் எனலோ ஹோம்ஸ் 1-2 டைரக்டர் இவரு கிடையாது, அது ஹாரி பார்பின்னு ஒருத்தர். அவரு இந்த எனலோ ஹோம்ஸ் 3 டைரக்ட் பண்ணல. ஸோ பிலிப் பேரண்டினி எடுத்திருக்கிற எனலோ ஹோம்ஸ் 3 படம் எப்படி இருக்குன்னு இப்ப பார்க்கலாம். எனலோ ஹோம்ஸ் 3 இது இந்த பிரான்சைஸ்ல வந்திருக்கக்கூடிய 3வது பார்ட். இந்த படம் உங்களுக்கு புரியும்னா நீங்க இதுக்கு முன்னாடி வந்திருக்கிற எனலோ ஹோம்ஸ் 1-2 பார்த்தாகணும். எனலோ ஹோம்ஸ் 1-2 ரெண்டுமே இன்ட்ரெஸ்டிங்கான படம் தான். படம் போறதே நமக்கு தெரியாது, இன்ட்ரெஸ்டிங்கா போய்கிட்டே இருக்கும். ஒரு சின்ன மிஸ்ட்ரி வச்சு அங்கங்க ஃபன் எலமெண்ட் வச்சு நல்லாவே கொண்டு போயிருப்பாங்க. ஸோ இப்போ எனலோ ஹோம்ஸ் 3க்கு வருவோம். இந்த படத்தோட கதை எனலோ ஹோம்ஸ் கிட்ட இருந்து ஆரம்பிக்குது. இது பார்ட் 2வோட கண்டினியூஷன் மாதிரி தான். ஸோ அவங்களுக்கு கல்யாணம் பேசியிருக்காங்க, அவங்களுக்கு கல்யாணம் நடக்க போகுது. பட் அந்த சமயம் பார்த்து யாரோ அவங்க அண்ணனான ஷெர்லாக் ஹோம்ஸை கடத்திடுறாங்க. ஸோ அதை யார் கடத்தினாங்க, அந்த கண்டுபிடிச்சாங்களா இல்லையா எனலோ ஹோம்ஸ், அப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்தோட மிக முக்கியமான பாசிட்டிவ் மில்லி பாபி பவுனோட பர்ஃபார்மன்ஸ். போன 2 பார்ட் மாதிரியே இந்த பார்ட்லயும் அந்த கேரக்டரை ரொம்ப சூப்பரா போர்ட்ரே பண்ணியிருந்தாங்க. பிகாஸ் எனலோ ஹோம்ஸ் ஒரு ஃபோர்த் வால் பிரேக்கிங் கேரக்டர். அவங்க ஸ்க்ரீனை தாண்டி நம்ம கிட்ட பேசும்போது நமக்கும் என்ஜாயபிளா இருக்கும். அது இந்த படத்தோட மிக முக்கியமான பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ். அதுதான் எனலோ ஹோம்ஸை தனிமைப்படுத்தி ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா நம்ம கிட்ட காட்டும். அடுத்ததான் இந்த படத்தோட டியூரேஷன். போன 2 பார்ட்ஸை விட இந்த பாட்டோட டியூரேஷன் ரொம்ப கம்மி. இது 1 hour 45 minutes தான் படம் ஓடுது. ஸோ உங்களுக்கு டக்குன்னு ஆரம்பிச்சு டக்குன்னு படம் முடிஞ்ச மாதிரி இருக்கும். ரொம்ப போட்டு இழுக்காம டக்குன்னு ஸ்வீட்டாக முடிச்சிட்டாங்க. பட் அந்த 1 hour 45 minutes இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கானா, அதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறி. பிகாஸ் பார்ட் 1 பார்ட் 2 அளவுக்கு இவங்க இந்த படத்தில் எடுத்துருக்கக்கூடிய மிஸ்ட்ரியே ரொம்ப சிம்பிளாக பேசிக்காக தான் இருக்கு. படத்தோட வில்லன் யாருன்னு நீங்களே படம் ஆரம்பிச்சு ஒரு 15 minutesல கண்டுபிடிச்சிருவீங்க. அந்த அளவுக்கான ஒரு ரொம்ப தின்னான ஸ்டோரியை தான் எடுத்திருக்காங்க. அதை நல்லா ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்கணும். பட் ரொம்ப சிம்பிளா ரொம்ப வீக்கா ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல பார்ட் 1 பார்ட் 2 அளவுக்கு ரொம்ப யூனிக்கான ஐடியாஸ்லாம் இல்லை. எல்லா ஐடியாஸுமே ரொம்ப பேசிக்கான லெவல்லே தான் இருக்கு. ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸும் ரொம்ப சிம்பிளா தான் வச்சிருந்தாங்க. ஆக்சுவலி இவங்க இந்த படத்துல மிஸ்ட்ரியை தாண்டி எனலோ ஹோம்ஸ்க்கும் ட்விக்ஸ்பெரிக்கும் இருக்கக்கூடிய ரொமான்ஸ் தான் அதிகமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. பட் எனக்கு பெருசா எதுவும் அதுல கேரக்டர் டெவலப்மெண்ட் இருந்த மாதிரி தெரியல. பிகாஸ் படம் எங்க ஆரம்பிச்சதோ, கேரக்டர்ஸ் எப்படி இருந்தாங்களோ, படம் முடியும் போதும் அதே கேரக்டர்ஸ் அப்படியே தான் இருக்காங்க. கேரக்டர் டெவலப்மெண்ட்டும் பெருசா எதுவும் இல்லை. அண்ட் பர்சனலாக எனக்கு இந்த படத்தில் அவங்களோட இன்னசென்ஸ் மிஸ் ஆன மாதிரியான ஃபீல். பிகாஸ் பார்ட் 1 பார்ட் 2ல அவங்க ஒரு மாதிரி சின்ன பசங்களாக இருப்பாங்க, ஒரு இன்னசென்ஸ் இருக்கும். பட் இதில் அவங்க வளர்ந்துட்டாங்க புரியுது. பட் அந்த இன்னசென்ஸை லைட்டாக மிஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஓவராலாக இது ஒரு சிம்பிள் அண்ட் பேசிக்கான ட்ராமா மிஸ்ட்ரி படம் தான். பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 படங்கள்ல இருந்த எனர்ஜியும் எந்தூசியாசமும் இந்த படத்தில் மிஸ்ஸிங். அதான் இந்த படத்தோட மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட். இந்த படம் இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்பிங்கும் இருக்குது. சும்மா டைம் பாஸ் பண்ணணும்னா வேணா ஒரு டைம் ட்ரை பண்ணலாம். இந்த படத்தை நீங்க பார்த்திருந்தா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.